இனிய தமிழ் அமுது நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஸ்ரீ நாராயணியத்திலே தசகம் 90 விஷ்ணுவின் பெருமையை நிலைநிறுத்துதல். பரமாத்மாவே பிருகாகரன், பிருகுமுனிவன், மோகினி, அம்பரீஷன் முதலியானவர்களின் சரிதங்களின் பெருமை புகழ் நிலை பெற்று இருக்கின்றது. அது சிவபெருமான் முதலிய மற்ற தேவர்களுடைய மகிமையை காட்டிலும் மேலானது. ஆதியில் களங்கமில்லாத வேறுபாடு விவரிக்க முடியாத எந்த தத்துவமாக இருந்தோ அதுவே உன்னுடைய ஸ்வரூபமாகும். சிலர் பிரம்மதேவன், விஷ்ணு, சிவன், ஈஸ்வரன், சதாசிவன் என்று கடவுள் 5 என்று கூறுகின்றனர். அவர்கள் சதாசிவன் என்பவர் பரமாத்மா வடிவமாகி நீயே ஆவாய். ஈஸ்வரன் என்பவரும் வைகுண்டத்தில் இருப்பதுமான நீயேதான். சத்திய உலகம், பிரம்மதேவனின் உலகம், விஷ்ணுவின் உலகம், ருத்ரன் உலகம் என்று 3 பிரிவுகளை உடையது. அதில் முறையே பிரம்மதேவன், விஷ்ணு, ருத்ரன் என்ற மும்மூர்த்திகளும் தன்னையே நீ அடைகின்றாய். அதில் 3 மூர்த்திகளின் சாத்விக குணமே மிகுதியாக இருப்பதும் உன்னையே விஷ்ணு என்பர். சத்துவகுணம் குறைந்தது, ரஜோகுணங்கள் மிகுதியாக இருக்கும் என பிரம்மா என்பர். மிகுதியான சத்துவகுணத்துடன் தபோகுணங்களால் கொண்ட மூர்த்தியை சிவன் என்பர். இம்மூவரை காட்டில் மேலாக இருக்கும் பரமபுருஷனும் பிரம்மாண்டத்தையும் தாண்டி உள்ளும் புறமும் சர்வமயமானதுமான நீயே இருப்பதால் உபாசனா மார்க்கத்தில் உன்னையே சிவமாக கூறுகின்றது. அதுவும் பரமாத்மாவை உன்னுடைய சொரூபமே என்பதற்கு திடமான பல சாட்சியங்கள் உண்டு. பகவத் குணங்களாக நிறைந்த ஆதிசங்கரன் மற்ற தேவர்கள் உன்னையே மிகவும் போற்றினார். அவர் ஒரு தலைப்பட்சியானவர் அல்லர். சகசரநாமம் முதலியவரை உன்னை சார்ந்ததாக வியாக்கியானம் செய்தார். இறுதி வரை உன்னையே போற்றி நற்கதி அடைந்தார். மேலும் மந்திர சாஸ்திரத்தின் தொடக்கத்தில் சங்கர பகவத் பாதர் உன்னை பிரம்மா, விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகளுக்கும் மேற்பட்டவனாய் எல்லாவற்றிற்கும் காரணமாக காயம்பூ நிறத்தை கொண்டவனாகவும் வர்ணித்தார். மேலும் பிரணவத்தில் முழு புதிரின் தியானத்தை பற்றி உரைத்தார். அந்த தியானத்திற்கு சாதகமான கல்யாண குணம் கூடி உன்னையே கூறினார். வேறு யாரையும் கூறவில்லை. அனைத்து புராணங்களும் சாரத்தை கூறும் புராண சங்கிரகம் என்னும் நூலில் தங்கள் மகிமை வர்ணிக்கப்பட்டுள்ளது. மும்மூர்த்திகள் வசிக்கும் சத்திய உலகத்திற்கு மேலானதாக உன் உலகத்தை, அதாவது பிரம்மாண்டத்திற்கு அப்பால் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. சூலாயத்தை ஏந்திய சிவபெருமான உலகத்தை பற்றி இதில் கூறப்படவே இல்லை. ஈசனின் பிரம்மகல்ப தொடங்கியது. தொடக்கத்தில் பிரம்மனுக்கு நீ ஸ்வரூபத்தை நேரடியாக காட்டினாய். இதுவே பாகவதம் 2வது சர்க்கத்தில் வர்ணிக்கப்படுகிறது. ஸ்ரீ மாதவாச்சாரியா சிவபக்தராக இருந்த போதிலும் தனது நூலான புராண சாகரத்தில் நீ பிரம்மதேவனுக்கு காட்டிய அந்த சுரூபத்திற்கே ஹரிகரன் என்ற உன்னுடைய பெயரை கூறியிருக்கிறார். தாங்கள் இயற்புக்கு ஏற்ப சிவபெருமான் வழிபடுவதற்கு அதற்கேற்ற புண்ணிய பலன் அந்த சிவபெருமானும் அவன் கொண்ட உறுதியான பக்தியால் தான் உண்டாகின்றது என்பது திண்ணம். அதனால் தான் வியாச முனிவன் ஸ்காந்த புராணம் முதலியவற்றை அதிகார போதத்தை, அதாவது யார் பெரியவன் என்ற வேதம் மனதில் இருந்த அர்த்தவாதங்களால் உங்கள் பெருமையை குறைத்து சொன்னான். அந்த அர்த்தவாதம் ஒரு புகழ்ச்சிக்கு உண்மையான ஒன்றை விட்டு வேறு ஒன்றை புகழ்ந்து கூறும், மற்றொன்றை குறைத்து கூறுவது ஆகும். நடந்ததை எல்லாம் பொருத்தமான பொருளை சொல்வது, அதற்கு நேர்மாறான பொருளை சொல்வது என்ற 3 விதமான அர்த்தத்தை பிரகிருதிகளும் விஷயத்தை சுவாரஸ்யத்தை மேன்மேலும் வளர்க்கக்கூடியதாக தானே உள்ளது. அதனால் தான் ஸ்காந்தம் முதலியவற்றில் உன் தாமச குணத்தையும் தோல்வியும் கூறும் பாகங்கள் வெறும் வாதத்திற்காக கூறப்பட்டதாக. இதுவே பரமாத்மாவே நான் அறிவில்லாதவன், நான் இங்கு கூறிய அனைத்தும் மந்திர சாஸ்திரம் முறையவற்றில் உள்ளனவையாகும். வியாச முனிவனின் அமிர்த வாக்கால் நிகழ்ந்தான் பாகவத ஸ்ரீ புராணம் உன்னையே துதிக்கின்ற அத்தகைய சிறப்பு வாய்ந்த நீயே என் துன்பங்களை போக்கி என்னை மிகுந்த பக்தி நிறைந்தவனாக செய்ய வேண்டும் என்று நாராயண பட்டத்திலே அந்த பரமாத்மாவிடம் வேண்டுகிறார். அதையே நான் வேண்டுகிறேன். தசகம் 91 பக்தியின் பெருமை. தேவர்களின் தேவனே, உயிர் அனைத்திற்கும் ஆத்மாவே கிருஷ்ணனே, நிலையில்லாமல் அழியக்கூடிய பொருட்களை நிறைந்த நாட்டம் உண்டு. அதனால் அநேக துன்பத்தை பற்றி கடைசியில் முடிவனாகிய மனிதனுக்கு உன் திருவடி உபாசனை அனைத்து பயங்களையும் போக்கக்கூடியதாக உயர்ந்த சாதனம் என்று கருதுகிறேன். உன் பாதங்களை பற்றினாலே போதும், அச்சம் என்பது அறவே அழிந்துவிடும். அவ்வாறு உன்னால் சொல்லப்பட்ட பக்தி மார்க்கங்களை கடைப்பிடித்தவன் கண்களை கட்டிக்கொண்டு ஒரு வாரம் ஓடினாலும் எந்த இடத்திலும் அவன் இடறி விடுவதில்லை. முதற்பொருளே,
உன் சக்தியால் தூண்டப்பட்ட மனதையுடைய நான் மொழியாலும் மெய்யாலும் மொழியாலும் மனதாலும் அடிக்கடி இவ்வுலகில் செய்கின்ற தவற்றையெல்லாம் பேரூராகிய உன்னிடத்திலே ஒப்படைத்து விடுகின்றேன். எவன் ஒருவன் உன்னிடம் மனம், செயல், சொல், இந்திரியங்கள் ஆகியவற்றின் உரிய பொருள்கள், உயிர் முதலியவற்றை உன்னிடம் சமர்ப்பணம் செய்கிறானோ அவன் பிறப்பில் சண்டாளன் ஆயினும் உலகத்தை தூய்மைப்படுத்துகின்றான். உன் திருவடியில் மனதை செலுத்தாதவன் அந்தனைகளில் சேர்ந்தவனாக இருந்தாலும் அவனால் உலகம் தூய்மையாக இருக்காது. அச்சம் என்பது தன்னிடத்தில் வேறுபட்ட இரண்டாவதான பொருளிலிருந்து உண்டாகிறது என்பது பிரசித்தம். அதன்படி இரண்டாக கூறப்படும் பொருளோ உண்மையில் தன் மனதிலிருந்து வெளிப்பட்ட கற்பனையே ஆகும். ஆகையால் என் சக்திக்கு ஏற்ப மனதை ஒன்றுபடுத்தி முயன்று அறிவால் அதை கட்டுப்படுத்தும். அதையும் மீறி அந்த மனம் மாயினால் சூழப்பட்டு மீண்டும் பிரகாசமற்றதாகும். அதனால் மாயை அடக்கி ஆளும் ஈஸ்வரனான உன்னையே சிறந்த பக்தியோடு இரண்டர் தியானித்து அச்சம் எனும் சொற்களை அறவே அழைத்து விடுவேன். உலகில் செல்வந்தன்களின் சேர்க்கையால் ஒருவனுக்கு செல்வம் பெருகுவது போல் பக்தியுடன் தோற்றம் வளர்ச்சியும் உன் திருவடிகளில் பக்தி செலுத்துபவர்களின் சத் சங்கத்தால் புண்ணியம் செய்த புருஷர்களுக்கு கிட்டும். தேவனே, அப்படிப்பட்ட சத்சங்கம் எப்பொழுது எனக்கு உண்டாகட்டும். அவர்கள் திருநாவிலிருந்து கூறப்படும் அந்த மகாத்மிய விஷயமான சொற்களால் பாவனம் மனத்தையும் திடமான பக்தி எனக்கு உண்டாகட்டும். மோட்சத்தை அளிப்பதற்கு உரிய வழிகளில் ஒன்று பக்தி. மனம் ஒன்றி நலங்களை கொடுக்கின்ற உன் அவதாரங்களையும் திருவிளையாடல்களையும் திருநாமங்களையும் அடிக்கடி பாட வேண்டும். அவ்விரண்டாலும் விரைவில் மனம் முருகி மெய் சிலிர்த்து சில சமயங்களில் சிரித்து கொண்டும் வேறு சில சமயங்களில் அழுது கொண்டும் மற்றும் சில சமயங்களில் முழங்கி கொண்டும் உறக்க பாடிக்கொண்டும் பித்தன் போல் ஆட வேண்டும். இவ்வாறு உலகப்பட்டு இல்லாமல் திரும்பலாக இருக்க நீ எனக்கு அருள் புரிய வேண்டும். உலகத்தின் நாயகனே, பஞ்சபூதங்களையும் அதனால் தோன்றி உலகத்தையும் அதில் வாழும் பறவைகள், மீன்கள், உயிரினங்களான மிருகங்கள், மனிதர்கள் மற்றும் நண்பர்கள் ஆகியோர்கள் அனைவரையும் உனது திருவுருவமாகவே தீர்மானித்தவனாகி அவை அனைத்தையும் வணங்குவேன். எப்பொழுதும் உன் பாதங்களை சேவிப்பதால் உன் மீது உறுதியான பக்தியும் வைராக்கியம் பிரம்ம தத்துவத்தின் அறிவும் விளக்கும் உன் கருணையால் பெரிய முயற்சி சித்திக்கின்றன. உன்னில் ஒன்றிய மனத்தால் இந்த உலக வாழ்வில் அனைவருக்கும் புதிதாக பசி, தாகம் முதலியவற்றால் மயக்க முடியாமல் இருக்க வேண்டும். என் சிந்தை எப்பொழுதும் நீயாகவே இருந்து உன் திருவடி பற்றில் ஒரு நிமிஷம் வினாடியை சலிப்படையாமல் இருக்க வேண்டும். எனக்கு பிரியமான செயல்களும் அப்பிரியமான செயல்களாயும் இரண்டும் மாயின் செயல் என்று அறிந்து மகிழ்ச்சியோ வருத்தமோ இல்லாமல் இரண்டையும் இரண்டரை ஒன்றாக நினைக்க வேண்டும். உனது நகங்களில் சந்திர கிரகணம் போன்றவன் ஒளியால் உள்ளம் புரிந்தவன் எப்பொழுதும் சஞ்சரிக்க வேண்டும். எல்லா உயிர்களிடத்தும் நீயே ஒன்று இருக்கின்றாய் என்ற அறிவை அடைவதற்கு இப்பொழுது எனக்கு தகுதி இல்லை என்றாலும் உன்னிடத்தில் பக்தியும் உன் பக்தர்கள் மீது அன்பும் மூடர்களிடத்தில் கருணையும் பகைவர்களிடத்தில் பொருட்படுத்தாமையும் எனக்கு உண்டாகட்டும். உன் உருவத்தை சிரத்தையுடன் பூஜிக்கும் விருப்பம் என்னில் ஓரங்கட்டும் என்றெல்லாம் சிந்தித்து உன்னை சேர பலன் ஜனங்களிடையே உத்தமமானவனாக விளங்குவதும் நினைவில் விரிவில் கொள்வதும் ஆவேன். உலகின் தலைவனை உன் மாயை உன் உண்மையான உருவத்தை மறைத்து நிறம், நீர், காற்று முறையவற்றின் உருவத்தமாக தோன்றுகிறது. பிறகு அந்த சக்தி அவர்களின் பற்பல கர்ம தொகையில் நான் ஜீவர்களுக்கு மனத்தை கலக்கம் செய்து தன் வசம் இழக்கச் செய்து அவர்களின் துன்ப வலையில் விழச் செய்கிறது. அத்தகைய உன் மாயையிலிருந்து என்னை காக்கும் சக்தி உன் திருவடி பக்திக்கு மட்டும் உள்ளது என்பதை நான் சித்தியோகன பிரம்மமுத்த ஸ்ரீமத் பாகவத்தில் கூறுகிறார். நான் ஜீவராசியில் படும் பலவகையான துன்பங்களைக் கண்டு பக்தியை செய்ய வேண்டும். அதன் பயனாக சிறந்த குருவினை பெற்று அதன் வாயிலாக உன் உண்மை சுரூபத்தை அறிய வேண்டும். பிறகு உன் குணங்களையும் வரங்களையும் புகழ்ந்து பாடி அதன் விளைவாக பக்தி திளைக்க வேண்டும். உன் மாயை கடந்து பேரின்பமான உன் திருவடி சேவையில் மகிழ்ச்சியை அடைய வேண்டும். இந்த மாயை வெல்வதே தொடக்கமா? குருவாயூருடைய தலைவனை, நீ என் நோயில் அனைத்தையும் அழிக்க வேண்டும் என்று நாராயண பட்டத்தில் கிருஷ்ண பரமாத்மாவை வேண்டுகிறார். நானும் அதையே வேண்டுகிறேன். கிருஷ்ண பரமாத்மாவை உன் பக்தனான எனக்கும் எழுந்து நடக்கூடிய சக்தியை கொடு என்று பாதங்களில் விழுந்து அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நாளை தசகம் 92 கர்மத்தோடு செயலோடு கூடிய பக்தி. நன்றி, வணக்கம்.